இங்கே ஒரு குளம் இருக்கு. இந்த குளம் 80 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு அளவுல இருந்ததாகவும், கண்ணை பார்க்கிற தூரம் எவ்வளவு தூரம் பாருங்க. விலங்குரு மன்னவர் செலியரை தேசு கொல் கோவி ராச ராச கேசரி பன்மரான ஸ்ரீ ராச ராச தேவருக்கு ஒரு மனுஷன் சராசரியா 200 லிட்டர் பயன்படுத்தினா 4.9 லட்சம் மக்களுக்கு இந்த தண்ணி வந்து நம்ம பயன்படும். தமிழ்நாட்டோட சொர்க்க பூமி கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் வந்து இருக்குங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் 80 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு அளவில் இருந்ததாகவும், இந்த குளத்தை முதலாம் ராஜராஜ சோழன் பராமரித்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. அதோட உண்மையான ஒரு வரலாறு என்ன, இந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் கருணா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் தான் கன்னியாகுமரியோட ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை அப்படின்னா வயல் வரப்புகள் நிறைஞ்ச ஒரு அழகான இடம் அப்படின்றது ஏழைக்கான அர்த்தங்க. கன்னியாகுமரியோட ஏழை, நீங்கள் கண்ணில் பார்க்குற தூரம் எவ்வளோ தூரம் பாருங்கள். வயல் வரப்புகள் அவ்வளோ அழகாக, அதாவது நெற்கதிர்கள் அவ்வளோ அழகாக விளைஞ்சு வந்து நிற்கிதுங்க. இந்த நெற்கதிர்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடியதான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த குளம். இந்த குளத்தோட கரை பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இசக்கி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு கல்வெட்டு அமைஞ்சிருக்கு. அந்த கல்வெட்டு தான் இந்த கோயிலுடைய வரலாற்றையும், இந்த ஊருடைய வரலாற்றையும், இந்த குளத்துடைய வரலாற்றையும் ரொம்ப அழகாக வந்து சொல்லுதுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த குளத்தோட பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன். இந்த குளம் தற்போது மக்களால் பரவலாக என்ன பேசப்படுது அப்படின்னா, 80 ஏக்கர் அப்படிங்கிற அளவில் இந்த குளம் இப்போ இருக்கிறதா இந்த மக்களால் பேசப்படுது. அந்த அளவு உங்களுக்கு புரியல, எடுத்துக்காட்டோட நான் சொல்கிறேன் பாருங்கள். 80 ஏக்கர் அப்படிங்கிறது 60 ஃபுட்பால் கிரவுண்டுக்கு சமம். இன்னொரு குறிப்பாக சொல்கிறேன், ஒரு ஏக்கர் நிலத்தில் நம்மளால் 2.5 டன் நெல்லை விளைவிக்க முடியும். அப்போது 80 ஏக்கராக இருந்துச்சுன்னா 200 டன் நெல்லை நம்மளால் விளைவிக்க முடியும். சரி, இது ஒரு நீர்த்தேக்கமாக இருக்குல்ல. இன்னொரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இந்த குளம் 1 அடி ஆழம் இருந்தால், 1 அடி ஆழம் 80 ஏக்கரில் இருந்திருந்தால் 9,75,74,400 லிட்டர் இதில் வந்து இருக்குங்க. ஒரு மனுஷன் சராசரியாக 200 லிட்டர் பயன்படுத்தினா 4.9 லட்சம் மக்களுக்கு இந்த தண்ணி வந்து நம்ம பயன்படும். இப்போது இதோட எவ்வளோ பெரிய அளவு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட சரியான அளவு வந்து பரவலாக மக்களால், வரலாற்று அறிஞர்களால் பேசப்படுறது என்ன அப்படின்னா, 80 ஏக்கர் அப்படிங்கிற அளவில் பேசப்படுதுங்க. இன்னும் சிலர் இது 100 ஏக்கருக்கு மேலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க பதிவேட்டை நாங்கள் தேடி பார்த்தோம், எந்த குறிப்புமே வந்து இல்லை, எங்களுக்கு வந்து புலப்படலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற நவீன டெக்னாலஜி படி நாங்கள் கூகுள் மேப் இதெல்லாம் வச்சு நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்குறப்போ எங்களுக்கு ஆன்லைனில் தோராயமாக 120 ஏக்கர் அப்படிங்கிற அளவில் இப்போது இந்த குளம் இருக்கிறதா காட்டுச்சுங்க. இதோட உண்மையான அளவு என்ன அப்படிங்கிறத அரசாங்கமோ இல்லை அரசாங்கத்தை சார்ந்தவங்களோ வந்து சொன்னாங்கன்னா நமக்கு இன்னும் சரியான அளவு தெரிய வரும். இப்போ இந்த காணொலியோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்திருக்குங்க. அதாவது இந்த குளத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்வெட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கோம். இப்போ நான் அந்த கல்வெட்டை வந்து படிக்கிறேன், ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. இந்த கல்வெட்டு 1012ஆம் வருஷத்தை வந்து சேர்ந்ததுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருந்து 1010 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, முதலாம் ராசராச சோழன். யாருன்னு தெரியுதா? நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரே அவர் தாங்க. அவர் ஆட்சிக்கில் இருந்த இந்த இடம்
இந்த குளம் அப்பயே வந்து இருந்திருக்கு. அந்த குளம் நிறைய தடவை உடைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது உடஞ்சு வந்து போயிருது. அப்போது மக்கள் அவர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அதுக்கு மன்னர், அதாவது ராசராச சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த குளத்தை சரி பண்ணி நல்லா குளக்கரை கட்டி, அது மட்டும் இல்லை அதுக்கு நிறைய நிலதானங்கள் வந்து வழங்கியிருக்கிறார். அதுபோக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார். அது இந்த கல்வெட்டில் வந்து பார்க்கலாம். இந்த கல்வெட்டோட ஒரு முதல் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, ராசராஜ சோழனுடைய புகழ் பாடுது. இரண்டாவது பகுதி இந்த குளக்கரையும் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதும் சொல்லுது. இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ரொம்ப உன்னிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க, சரிங்களா? இதோட முதல் பகுதி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிற செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை, காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் நுழம்ப, புகழ்தரு ஈழ மண்டலமும் இலட்டப்பாடி ஏழரை இலக்கமும் திண்டிரல், விலங்குரு மன்னவர் செழியரை தேசு கோல் ஸ்ரீ கோவி ராசராச கேசரி பன்மரான ஸ்ரீ ராசராச தேவருக்கு யாண்டு 27வது. அதாவது அவர் ஆட்சிக்கு வந்த 27வது ஆட்சியாண்டில் இந்த கல்வெட்டை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு வந்து ஆரம்பிக்குது. நல்லா கேளுங்க. என் 15 களஞ்சு பொன் தண்டமாய் அடக்குவது இத்தண்ட கொண்ட பொன்னும் இக்குளத்துக்கே செலுத்துவதாகும், துவத்தரை கொற்றவன் விற்றானு கை அப்படின்னு இந்த கல்வெட்டு வந்து முடியுதுங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த குளக்கரையை சரி பண்ணி கொடுத்துட்டோம். 1010 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இங்கே தான் நின்றுருப்பார், சரிங்களா? அவர் சரி பண்ணி வந்து கொடுத்துருக்கிறார். அவர் சரி பண்ணது மட்டும் கிடையாது, இந்த இடத்துக்கு நிலதானம் வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அந்த நிலத்தில் வர்றதை வச்சு நீங்கள் இந்த குளத்தை பராமரிங்கன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, இந்த குளத்தில் நீங்கள் பராமரிக்க தவறிட்டீங்க, நீங்கள் இதை பராமரிக்க தவறிட்டீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 15 களஞ்சு பொன் நீங்கள் அபராதமாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தண்டமாக கட்டணும். அந்த தண்டமும் அந்த அபராதமும் இந்த குளத்துக்கு தான் செலவிடணும். அதாவது நீங்கள் இதை பராமரிக்கல அப்படின்னா நீங்கள் 15 களஞ்சு பொன் அபராதம் கட்டணும் அப்படின்னு நான் சொல்ல, ராஜராஜ சோழன் சொல்லியிருக்கிறாரு. இந்த குளத்தோட பிரம்மாண்டத்தையும் ராஜராஜ சோழனுடைய ஒரு சிறிய செயல் தான், ஆனால் அது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு காலங்காலமாக தொன்று தொட்டு எவ்வளோ பயனளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது மெய்சில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இந்த குளத்துடைய நிலைமை நம்மளை வருத்தம் அடையவும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த குளத்தை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூர்வாரப்படாமல் பராமரிக்கப்படாமல் அசுத்தமான நிலைமையில் ரொம்ப ஒரு பார்த்தோன்னே என்னப்பா இப்படி இருக்கே, ராஜராஜ சோழன் பண்ண குளம் இப்படி இருக்கே அப்படிங்கிற அளவில் ஒரு வருத்தத்தை நமக்கு வந்து உருவாக்குது. அன்னைக்கே மன்னன் சொல்லிட்டு போயிட்டார், இதை பராமரிக்கல அப்படின்னா 15 களஞ்சு பொன் அபராதம் கட்டணும்னு. இப்போ யார் கட்டுறது? யார் கட்டி இந்த குளத்தை பராமரிக்கிறது? இத்தனை ஆண்டுகள் ஆயினும் இந்த குளம் இன்னுமே பல மக்களுக்கும் பல பறவைகளுக்கும் பல விலங்குகளுக்குமே பல உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு குளம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது, அதுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட ஒரு விதிமுறை இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியணுங்க. இந்த வரலாறு என்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிந்தும் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சும் அதோட வரலாறு புரியாத பல இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம்.